ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் நாத்தனாருக்கு வந்து 5வது மாதம் சிம்பிள் வளகாப்பு பார்த்தீங்க. இப்போ வந்து 7வது மாதத்தில் சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக சும்மா அதுவும் சிம்பிளாக தான், வெளியில் யாரும் கூப்பிடல, சும்மா சிம்பிளாக வீட்லேயே நாங்களாக போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். வளையல், அப்புறம் வந்து சும்மா ஒரு 7 வகை சாப்பாடு அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிருந்தோம். என்னென்ன சாப்பாடுனா, போன டைம் செஞ்சதில் வந்து ரிப்பீட்டடாக வந்தது தேங்காய் சாதம், தக்காளி சாதமெல்லாம் குக்கரில் செஞ்ச அந்த டைம் வந்து வெரைட்டி ரைஸ் வறுத்துறோம்ல, அந்த மாதிரி வறுத்த சாதம் செஞ்சுருந்தோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து டிஃப்ரெண்ட்டான ரைஸ்னால் என்னென்னா, கருவேப்பிலை அந்த பொடி அரைச்சி செய்கிற கருவேப்பிலை ரைஸு, அதுக்கப்புறம் கேப்சிகம் ரைஸு, இதுதான் இந்த டைம் எக்ஸ்ட்ராவாக சேர்ந்தது. போன டைமு செஞ்சதில் சேர்த்தாதது என்னென்னா, மாங்காய் சாதம் செய்ய முடியல, அதுக்கு பதிலாக நாங்கள் லெமன் சாதம் தான் செஞ்சுருந்தோம் புளிப்புக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த வெஜ் புலாவ்னு ஒன்று செஞ்சுருந்தேன் நான். இந்த டைம் அதெல்லாம் செய்யலை. இந்த டைம் வந்து அதான் லெமன் சாதம், தேங்காய் சாதம், தக்காளி சாதம், கேப்சிகம் ரைஸு, அதுக்கப்புறம் புளி சாதம், புளியோதரை, அந்த புளி சாதம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி சாதம், அந்த இது செஞ்சுருந்தோம். சிம்பிளாக தானே செய்கிறோம், நம்ம யாரும் கூப்பிடலன்ட்டு சும்மா கொஞ்சம் நான் கொஞ்சம், அப்புறம் எங்கள் சிஸ்டர் கொஞ்சம், அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் கொஞ்சம், பெரிய நாத்தனார், அதனால் ஆளுக்கு 2 ரைஸு 3 ரைஸுன்னு செஞ்சுருந்தோம். எல்லா ரைஸுமே நல்லா தான் இருந்தது. ஏன் இவங்களுக்கு வந்து சிம்பிளாக செய்கிறோன்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட் பேபி இருக்குது. ஃபஸ்ட் பேபி வந்து ரொம்ப வளர்ந்த பொண்ணாக இருக்கா. 13 வயசு அவளுக்கு. 12 வயசு, 12 வயசு. அதுக்கப்புறம் இப்போ தான் பேபி ஃபார்ம் ஆகிருக்கு. நடுவில் ஒன்று மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நல்லபடியாக பெற்று எடுக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து சிம்பிளாக வீட்டிலே ஃபஸ்ட் பேபியுமே வந்து அவங்களுக்கு வந்து வளகாப்பு செய்யாமல் சீக்கிரமே வந்து பிறந்துடுச்சு. வளகாப்பு நெக்ஸ்ட்டு டேன்னா அதுக்கு முன்னாடி நாளே குழந்த பிறந்துருச்சு. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் வைக்க முடியல. அதனால தான் சிம்பிளாக ஒரு 2 டைம் நாங்களே இப்போ இந்த டெலிவரிக்காக 2 டைம் நாங்களாக செஞ்சுருக்கோம். அதுதான். அப்புறம் என்ன, ஆஸ் யூஷுவல் வீட்டில் இருக்கிறவங்களே தான், வெளியில் யாரும் கூப்பிடாம ஜாலியாக அவள் ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக செஞ்சது. குமுதா ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி அபிநயாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என்ன ஒன்று, அவங்களுக்கு வந்து வருத்தம் என்னென்னா, அவங்க பொண்ணு படிச்சுட்ருக்கா ஸ்கூலில், அவளை விட்டுட்டு இங்கே வரதான் டெலிவரிக்காக அங்கே அது வந்து ஊர்லேருந்து டவுனுக்கு ட்ராவல் பண்ணி வரனா கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால அதனால் இங்கே டவுன்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டோங்க, தருமபுரிக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அவளுக்கு கொஞ்சம் வருத்தம், பிள்ளைங்க ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம இங்கே வரமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வரையும் நல்லபடியாக போயிட்டுருக்குது. அதே மாதிரி அவள் நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுத்தான்னா போதும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஃபஸ்ட் பேபின்றது வேறு, ஃபஸ்ட் பேபி வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் ஃபஸ்ட் பேபின்றது வேறு. ஃபஸ்ட் பேபிக்கு அடுத்து நெக்ஸ்ட் பேபிக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து 2-3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் குழந்தை பெற்றுப்போம். ஆனால் கிட்டத்தட்ட 12 வருஷம் கழித்து அவளுக்கு இந்த பேபி ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் நல்லபடியாக இனிமேல் வந்து அவள் பெற்றுட்டா வளர்த்துறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க பொண்ணையை வந்து வளர்த்திடுவான், அந்த மாதிரி இதாக இருக்கா. அவளுக்கும் சிங்கிளாக இருக்கனால, கொஞ்சம் சிங்கிளாக இருக்கிற குழந்தைங்க வந்து கொஞ்சம் அரகண்ட்டாக வளருவாங்க. இப்போ அப்புறம் என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க கூட மிங்கிள் ஆக முடியாது அவங்களால சீக்கிரம். ஒரு சிலர் அதுக்கு வித்தியாசமாக எல்லாருக்கூடையும் பேசி பழகிறவங்க இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பிள்ளைங்க வந்து தனியாகவே வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த இது இருக்கும், எல்லாத்துலேயுமே தனியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தனியாக தனுஷா, அவங்க பொண்ணு தனுஷா அவள் பேர், தனியாக இருக்கிறனால அவளுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ், எல்லோரும் டபுளாக இருக்காங்க, சிஸ்டர்ஸு பிரதர்ஸோடு இருக்காங்க, நாம் மட்டும் தனியாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு வரி பண்ணிகிட்டே இருப்பாள். இப்போ அதுவும் அவளுக்கு அந்த பிரச்சனையும் தீர்ந்தது. ஒரு பெரிய நாங்கள் ஒரு 5 பேரா, நான் 2 3 4 5 6 7 பேர் டிரைவரோடன்ற மாதிரி போனோம். அங்கேருந்து வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்லாம் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் போனவங்க ரெகுலராக ரிலேஷன் தான், வெளியாளுங்க இல்லை, அதனால் ஒரே ஃபேமிலி தான். அதனால் என்ன சொல்லுவாங்கள்ல, பெருசாக வித்தியாசம் தெரியல. அதனால் வளகாப்பு பண்ணி வீட்டுக்கு நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துடுச்சு.
அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து டெலிவரி முடித்து நல்லபடியாக குழந்தை எடுக்கிற வரையும் அவளை பார்த்துக்கணும், அவளை கேர் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இந்த மாதிரி இருந்ததுனால அது மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. நான் வந்து இதை பார்க்குறனோ இல்லையா, என் ஹஸ்பண்ட் கரெக்டாக பார்த்துக்குவார். ஏன்னா அவருக்கு வந்து மேக்ஸிமம் இந்த டெலிவரி விஷயமெல்லாம் நல்லா கேரிங்கெல்லாம் நல்லா பண்ணுவார். நம்மளவே கேர் பண்ணுறவங்க அவங்க சிஸ்டரை கேர் பண்ண மாட்டாங்களா, நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஏன்னா டெலிவரினா ஒரு என்ன சொல்லுவாங்களா, ஒரு புதிய உயிர் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே ஒரு ஆனந்தம் தான். நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் பிறக்க போகிற அடுத்த சின்ன பேபி அதுதான். அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க குழந்தைங்க தான் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும். இப்போதைக்கு குட்டி குழந்த வந்து அதுதான் எப்படா வரும்னு நாங்களும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தூக்கி கொஞ்சறதுக்கு. ஏன்னா அஞ்சான் ஓவராக வளர்ந்துட்டான், வாய் அதிகமாக பேசுகிறான். அதனால் அவனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சின்ன குழந்தை வந்தால் தான் அவனுக்கு அந்த செல்லமெல்லாம் போகும், அவனும் ஸ்கூல் போக ஆரம்பிப்பான். ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுவான். அது வேறு உண்மை, டென்ஷன் அவனுக்கு ஆகிடும். இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது, நம்ம சின்ன பார்ப்பாங்க அந்த குழந்தைங்க ஒரு வயசு 2 வயசு கொஞ்சறது வேறு தானே. இப்போ அந்த நாய்க்கு 5 நாய்க்கு 3 வயசு ஆகிடுச்சி. அதனால் ஆட்டம் ஓவராக போடுது, அடங்க மாட்டேன்ட்டு. ஆனால் சின்ன குழந்தை வந்தால் தான் அவனை வெறுப்பேற்றணும். எப்படி தூக்கினாவே அந்த குழந்தைய தூக்கி வச்சாவே வெறுப்பாயிடுவான்னு நினைக்கிறான். ஆனால் அமர் அந்த மாதிரி இல்லை. அமர் வந்து அவனுக்கு வந்து 3 வயசு ஆன பின்னாடி 3 ஆன பின்னாடி தான் அவங்க தம்பி அஞ்சான் வந்தான். அதனால் அமர் வந்து நல்ல கேரிங்காக அவன் வந்து பார்த்துக்கிட்டான். என்ன சொல்லுவாங்களே, சில குழந்தைங்கள்லாம் வந்து நம்மளை தூக்கல அவங்கள தூக்குறாங்கன்னு கோவம் வரும், அடிக்கிறதுக்கு வருவாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் அமர் அந்த மாதிரி பண்ணலை. அவனும் வந்து வயிற்றில் இந்த குழந்தை இருக்கும்போதுந்தே அது கூட பேசி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டான். அதனால் வெளியில் அந்த பின்னாடி ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டான். ரொம்ப ஹாப்பியாக அவங்க தம்பியை. இப்போ கூட வந்து ஈவன் எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா திடீர்னு ஏதோ சும்மா லைட்டாக அடிக்கிறதுக்கு கை ஓங்கும் அடிப்பேன். அமர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான், எங்கிட்ட சண்டைக்கு வருவான். அவனை தொடவே கூடாது, அடிக்கவே கூடாது. அந்தளவுக்கு அவன் வந்து அவங்க தம்பி மேலே பாசம் வச்சுருக்கான். ஆனால் அஞ்சான் அப்படி கிடையாது. அவன் வந்து எப்போ பார்த்தாலையும் வந்து அவங்க அண்ணனை அடிச்சுட்டே இருப்பான். இப்போ வந்து பெரிய பையனை விட சின்ன பையன் தான் டாமினேட் பண்ணி பெரிய பையனை சாத்துறான். அந்த குழந்தை வந்து இவனெல்லாம் எதுவுமே அடிக்கிறதே இல்லை. அமர் வேணாம், அமர் சின்ன குழந்தை, அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுவான். ஆனால் இந்த அமர் வந்து அஞ்சான் வந்து அப்படி இல்லை. ஏறி அடிக்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் அடிப்பான், அடங்கவே மாட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டான். அமர் பையன் குட் பாய், அஞ்சான் பேட் பாய்ன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கோபம் அதிகமாக வருது, அதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. டென்ஷன் அதிகமாக ஆகிடுறான் அஞ்சான்னு. அமர் ரொம்ப காமாக அமைதியாக இருப்பான். அந்த மாதிரி தான் இருக்கணும் குழந்தைங்கன்னா. இவன் வந்து டென்ஷன் கோவம். அதனால் அவனை வெறுப்பேற்றுறதுக்கு வந்து அபிநய குழந்தைய வச்சு தான் அவனை வெறுப்பேற்றணும். அவன் முன்னாடி எப்படியும் வந்து அந்த குழந்தைய தூக்கி வச்சா டென்ஷன் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அவன் வந்து அந்த குழந்தைய தூக்க விட மாட்டான் அஞ்சான்னு. அதனால் அவனை கொஞ்ச நாள் வெறுப்பேற்றணும். அவன் திருப்பி ரிட்டன் டெலிவரி நல்லபடியாக டெலிவரி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிற வரையும், அபிநயா வீட்டுக்கு போகிற வரையும் அபிநய குழந்தைய வச்சு அஞ்சானை வெறுப்பேற்றணும். அவன் அதுலேயே வந்து டென்ஷன் ஆகி நான் ஸ்கூலுக்கு போகிறேன், என்னை விடுங்கடா அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி ஓடி போயிடும். இப்பயே அவங்க அண்ணன் வந்து ரெடி ஆகிட்டானா, ஊருக்கு முன்னாடி குளிச்சுட்டு காலையில் 2 பேரும் குளிச்சுட்டதுனால ஊருக்கு முன்னாடி போய் நானும் ஸ்கூல் போகிறேன்னு நிற்கிறான். ஆனால் உண்மையாக சேர்த்து விட்டா தான் போவானான்னு தெரியல, இல்லை அவங்க அண்ணன் மாதிரி பிரச்சனை பண்ணுவானா என்னான்ட்டு. அமரும் அப்படி தான் ஸ்கூலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில். அதுக்கப்புறம் அவனும் நார்மல் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ரெகுலராக ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான். அஞ்சானும் அப்படி தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று அஞ்சானை வந்து அவங்க டீச்சர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல, எப்படி பண்ணுவாங்கன்னு யோசிக்கும் போது. ஏன்னா அவன் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டான், ஆடிட்டே ஓடிட்டே இருப்பான். எப்படி சொல்கிறது, அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஓடுவான். பார்க்கலாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வரதே எங்களுக்கு பெருசாக இருக்குது. கேட்டுகிட்டே இருக்கான், அபிநயா பாப்பா, அபிநயா பேபின்னு. ஆனால் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரில. எந்த குழந்தையா இருந்தால் என்ன, சிறப்பாக பெற்று எடுத்துட்டா போதும். என்ன ஒன்று, எனக்கு வந்து பெண் குழந்தைங்கன்னா பிடிக்கும். ஆனால் எனக்கு பெண் குழந்தைகள் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன் பெரிய பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அதனால் வந்து பெண் குழந்தைங்க தான், அவங்களுக்கு தான் அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணி பார்க்க முடியும், நம்ம சொல் பேச்சு கேட்கும். நம்ம அப்பா அம்மா வந்து கஷ்டப்படும்போது எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. நம்ம வருத்தப்பட்டால் அந்த குழந்தைங்களும் வருத்தப்படும். ஆனால் பசங்க அப்படி இல்லை, அவங்க போக்கில் அவங்க வந்து விளையாட்டு, ஒர்க்கு, ஸ்டடீஸு அந்த மாதிரி போயிடுவாங்க. ஆனால் குழந்தைங்க தான் வந்து அப்பா அம்மா எந்த கண்டிஷனில் இருக்காங்க அவங்க மனநிலையை புரிஞ்சு வந்து நடந்துக்குவாங்க.
ஆனால் பெண் குழந்தைங்க தான் எப்பயுமே என்னை பொறுத்தவரை சிறப்பு. ஆனால் பெண் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க அதை ஏற்றுக்கிறதுல பசங்க வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு கொடுப்பனை இல்லை, எனக்கு கொடுப்பனை இல்லை, பெண் குழந்தை கிடைக்கல. அது எனக்கு வருத்தம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பின்காலத்தில் வந்து நம்மளோடைய ஃபீலிங்ஸை சொல்லி அழுறதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு துணை வந்து ஹஸ்பண்டுன்றதை தாண்டி நம்ம பிள்ளைங்கன்னா பொண்ணுங்கன்னா நம்ம தைரியமாக சொல்லுவோம், பண்ணுவோம். ஆனால் வந்து பசங்கன்னா அப்படி நம்ம சொல்லுவோமா அப்படின்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து நான் ஊர் கதை உறவு கதையெல்லாம் பேசியிருந்துட்டேன். அதுக்குள்ளே வீடியோ முடிஞ்சு போச்சு. என் நாத்தனாரை நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். நல்லபடியாக இதே மாதிரி குழந்தை பெற்று அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் இன்னும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்கள் நாத்தனாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. பாய்.